நானும் உங்களுக்கு சீர்காழி 360. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குட்டையை குழப்பி மீன் தாங்க பிடிக்க போகிறோம். இன்றைக்கி மீன் வேட்டை வேறு மாதிரி இருக்க போகுதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம பயலுவலுங்களாம் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. இன்றைக்கி விராலை பிடிச்சி சமைச்சு சாப்பிட போகிறோங்க. வேறு மாதிரி இருக்க போகுது. தூக்க ஊறானுங்க, வாழ்க்கை விட்டானுங்க. நம்மளுக்கு பிடிச்ச மீன்லாம் பாருங்கள். சிலேபியை பிடிச்சி தம்பி தாஞ்சூரில் வச்சுருக்காப்புல. மாட்ட போதுங்க, மாட்டிடுங்க மீன் மாட்டிடுங்க. ஒரு மீன் மாட்டிடுச்சு. இந்த குட்டையில் இந்த குளத்துல நிறைய மீன் இருக்குங்க. அந்த மீனை வந்து பிடிக்க முடியல, யாராலையும் விட்டு போயிட்டாங்க. அதை நம்ம பசங்க பிடிச்சி இன்னைக்கு வேற மாதிரியே சமைச்சு சாப்பிட போகிறாங்க. இன்னைக்கு மீனை பிடிக்காம விட மாட்டானுங்க போலங்க. வெறி கண்டானுங்க எல்லாரும். காலையை விட்டு நல்லா அடியோட எடுங்கப்பா, அப்போதான்ப்பா மீன் பம்பிடும். போட்டா வலையில போங்க. போடு போடு புடி புடி. இன்னைக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கு வர கீழே எழுத்துறா இல்லை கீழே எழுத்தா மீனை விட்டான். சிலேபி 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 அந்த வெள்ளையை பார்த்துட்டு கெண்ட மாதிரி இருந்தது எனக்கு. அரைகளுக்கு கம்மி இருக்கும் பாருங்க. புட்டிட்டானோ பாயலுவா சிலேபி வரித்தனா நாங்கள் ஏற்கனவே பிடிச்ச மீன் இருக்கு, அதையும் காட்டுங்க. இருங்க, உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். பிடிக்கிறானுங்க மீன் மாட்டுது. ஏதோ ஒரு மீன் இப்போ கெண்டெல்லாம் விட்டுருக்கோங்க பாருங்க. குட்டையை குழப்பி மீன் பிடித்த வாலிபர்கள் ஸ்கூல் விட்டதுனால இவனோட குட்டையில் இறக்கிட்டோங்க. நாங்கள் குட்டைக்கு வந்து இவனோட இந்த 4-5 பேர் குத்துக்கை எடுத்துருக்கோம். நாங்கள் இவங்க தான் வந்து மீன் பிடிக்க ஆள். இதை பாருங்கள், இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற ஆள். இதெல்லாம் உதான் வந்து அவர் கடலில் மீன் பிடிச்சிருக்காங்க 2 பேரும். கடலில் ஒரு 10 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க 4 பேரும் 2 பேரும். இப்போ வந்து நம்ம குளத்துக்கு வந்துருக்காங்க. மீனை விட்டானுங்க. ஏய், மீனை விடாமல் பிடிங்கப்பா. என்னப்பா உங்களை வந்து வேலைக்கு ஆரம்பித்தா என்னப்பா அப்படி பண்ணுறீங்க நீங்கள்? 1000 ரூபா கொடுத்து சம்பளம் வேலை வைக்கிறேன், மேலே மீன் பிடிக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க?
தூக்குடா இங்கே போகிறா. நிறைய கூட்டுறீங்களே இல்லை இல்லை மீன் ஓடுத போகிறா. எப்படி ஓடுத போகிற மீன்? மீன் வேட்டை ஆரம்பிச்சிருச்சு. மாட்டிட்ட போகிறா. தூக்குடா 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 தூக்குடா. வேற லெவல். உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து சம்பளம் வேலைக்கு பார்க்க வச்சா நீங்கள் வந்து மீனை வந்து விட்றீங்களே என்ன பண்ணாயா? சம்பளம் கட் பண்ணிடுவான்ப்பா சொல்லிட்டேன். நல்லா பிடிங்க. அழுத்தி நல்லா அழுத்து. தூக்கி போடு மேலே தூக்கி போடு சைடு போடு ஃபுல்லாக போடு. பிடி ஏய் கீழே தூக்கி போடாத. எடு பிடிக்கிறானோ பிள்ளைங்க அப்படின்னா பிடி அழுத்து தூக்கிட்டு வா. இருக்க போகிற கீழே இருக்க போகிறா. நல்லா போடுறா. நல்லா அழுத்தி போடுறா. எப்படி அழுத்தி மேலே தூக்கிட்டோம். உளுந்துட்டாங்க. பாஞ்சு ஓடுறோம். 1000 ரூபா சம்பளம் கொடுத்ததுக்கு இப்போ தாங்க ஒரு மீன் பிடிச்சிருக்கானோ. என்னப்பா மீன் எடுனா சத்தையாக எடுக்கிற? இந்த மீன் வந்துங்க ஒரு 2000 ரூபா போங்க. அந்த மீன் மீனை பாருங்கள். இந்த மீன் வந்து 2000 பொறுமானம் உள்ள மீனுங்க. வேற மாதிரி இருக்க பாருங்க மீன். ஹெவியான ஒரு ஃபிஷ் ஹண்டர் மீன்பிடி வீரர் இவர் தான். ஃபிஷ்ஷை வந்து சுத்தமாக ஒரு ஃபிஷ்ஷை கூட மாட்டார். தாளை கூட பிடிச்சிட்டு போய் சமைச்சு சாப்பிட்ருவார். ஃபிஷ் ஹண்டர் இவர் தான். ஆரம்பிச்சானுங்க. ஏய் நீ குட்டை குழப்பி இந்த மீனை பிடிச்சி வச்சிக்கோ. அப்படியே வேற லெவலாக பிடிச்சிட்டு நீங்கள் 1000 ரூபா சம்பளத்தை நீங்கள் போகிறீங்க. சாப்பிடக்கூடாதுங்கிறாண்டே. ஒரு மீன் கூட விடாதீங்கப்பா. எல்லா மீனும் பிடிச்சி மேலே தூக்கி போடுவா. சின்ன மீனாக இருந்தால் பெரிய மீனாக இருந்தால் போடுப்பா. இப்படியே